Hi and welcome to Shabas World. இன்னைக்கு வீடியோவில் நம்ம செகண்ட் ட்ரைமஸ்டர் ஆஃப் ப்ரெக்னென்சியில் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணணும், எப்படி கேர் பண்ணிக்கணும், என்னென்ன டெஸ்ட்ஸ் இருக்குது, என்ன சிம்டம்ஸ் இருக்கும், அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்க்க போகிறோம். வீடியோட டீட்டெயில்ஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி ஷவுட் அவுட் டைம். முக்கியமான டிஸ்க்ளைமர், நான் டாக்டர் இல்லை ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல் கிடையாது. இந்த வீடியோவில் நான் ப்ரெசென்ட் பண்ணுற எல்லா விஷயமும் நான் என்னோட ப்ரெக்னென்சியில் படித்து தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள். ஓகே, செகண்ட் ட்ரைமெஸ்டர் ஆஃப் ப்ரெக்னென்சியில் எந்த வீக்லேருந்து எந்த வீக் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீக் 14 ஆஃப் ப்ரெக்னென்சிலேருந்து வீக் 27. ஸோ 14வது வாரத்திலிருந்து 27வது வாரம், 4, 5, 6 இந்த மாதங்கள். இந்த 3 months தான் ஈஸியஸ்ட் 3 months ஆஃப் ப்ரெக்னென்சி. அதாவது இந்த ஃபஸ்ட்டு 3 மாதங்களில் இருக்கிற அந்த பெஸ்கி சிம்டம்ஸும் எக்ஸ்ட்ரீம் டயர்ட்னஸும் இருக்காது. அட் த சேம் டைம் இந்த லாஸ்ட் 3 monthsல இருக்கக்கூடிய எக்ஸாஷனோ ஆங்ஸைட்டியோ ஸ்ட்ரெஸ்ஸோ இருக்காது. அந்த காரணத்தினாலேயே இதை ஹனிமூன் பீரியட் ஆஃப் ப்ரெக்னென்சி அப்படின்னு சொல்கிறாங்க. ஆல்சோ இதுதான் பெஸ்ட் டைம் டு ட்ராவல். நீங்கள் பேபி மூன் அப்படின்னு கூட நிறையா பேர் போகிறத கேள்விப்பட்டிருப்பீங்க, விச் மீன்ஸ் அ ஹனிமூன் பிஃபோர் த பேபி கம்ஸ். ஸோ நீங்களும் அந்த மாதிரி ஒரு பேபி மூன் பிளான் பண்ணணும், பேபி வர்றதுக்கு முன்னாடி ஒரு ட்ரிப் ஒன்று போகணும்னு நினச்சிங்கன்னா, ட்ராவல் டியூரிங் ப்ரெக்னென்சி பற்றி டீட்டெயில்டாக நான் ஆல்ரெடி என்னோடய சேனலில் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஆல்சோ இன்னொரு வீடியோ இருக்குது, என்னென்ன பேக் பண்ணணும், வேறு கண்ட்ரிக்கு கொஞ்சம் டிஸ்டன்ட் டெஸ்டினேஷனுக்கு போகிறவங்க என்னென்ன விஷயங்கள் முன்கூட்டியே கன்ஃபார்ம் பண்ணிக்கணும், செக் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் அந்த வீடியோஸில் இருக்குது. அந்த 2 வீடியோஸும் நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் பண்ணுறேன். ஆல்சோ மேலே ஐகார்டாக கொடுக்குறேன், நீங்கள் அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். ஃபஸ்ட் ட்ரைமெஸ்டருக்கு அப்புறமே மிஸ்கேரேஜோட சான்சஸ் ரொம்ப தூரம் கம்மியாயிடுறதால செகண்ட் ட்ரைமெஸ்டர் ஆரம்பிக்கும் போது தான் மற்ற ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் டிஸ்டன்ட் ரிலேட்டிவ்ஸ் இவங்களுக்கெல்லாம் ப்ரெக்னென்சியை அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஓகே, இப்போ முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் பார்க்க ஆரம்பிக்கலாம். இந்த டெஸ்ட்ஸ் அண்ட் டாக்டர் விசிட்ஸ் செகண்ட் ட்ரைமெஸ்டரில் உங்களுக்கு மந்த்லி டாக்டர் விசிட்ஸ் இருக்கும். ஸோ ஒன்ஸ் எவ்ரி மந்த் அந்த மாதிரி உங்களுக்கு டாக்டர் விசிட்ஸ் இருக்கும். உங்களோட ப்ரெக்னென்சி நார்மல் ஹெல்த்தி ப்ரெக்னென்சியாக இருந்தால். இன்கேஸ் ஏதாவது இஷ்யூஸ் இருந்தால் இன்னும் அடிக்கடி உங்கள் டாக்டர் உங்களை பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மந்த்லி டெஸ்ட்ஸில் பேசிக்காக அவங்க உங்கள் யூட்டரஸோட ஹைட்டை மெஷர் பண்ணுவாங்க. ஸோ பேசிக்காக ஹைட் ஆஃப் ஃபண்டஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட், நீங்கள் எந்த வீக் ஆஃப் ப்ரெக்னென்சியில் இருக்கீங்களோ அத்தனை சென்டிமீட்டர்ஸ் ஹையாக மெஷர் பண்ணும் உங்களோட ஹைட் ஆஃப் ஃபண்டஸ். இந்த ஹைட் ஆஃப் ஃபண்டஸ்ன்னு எதை சொல்கிறாங்கன்னா, டாப் ஆஃப் பியூபிக் போன்ல இருந்து உங்களோட யூட்டரஸோட டாப் அந்த ஃபண்டஸ் வரைக்கும் மெஷர் பண்ணுவாங்க ஒரு இன்ச் டேப் வச்சு. ஸோ உங்களோட டாக்டர் விசிட்ஸில் உங்கள் வெயிட், உங்கள் பிளட் ப்ரெஷர் அதெல்லாம் பார்க்குறது போக உங்களோட ஹைட் ஆஃப் ஃபண்டஸ் கண்டிப்பாக உங்கள் டாக்டர் செக் பண்ணுவாங்க. அண்ட் அது உங்களோட ப்ரெக்னென்சி வீக் கரஸ்பாண்டிங்காக இருக்கான்னு மேக் ஷூர் பண்ணிக்குவாங்க. அது தவிர உங்களுக்கு யூரின் டெஸ்ட்ஸும் பண்ண வேண்டியிருக்கும். ப்ரெக்னென்சி வீக் 18 அண்ட் வீக் 22க்கு நடுவில் நிறையா நேரம் அரவுண்ட் வீக் 20 ஆஃப் ப்ரெக்னென்சின்னு வச்சுக்கலாம். ரஃப்லி அனாட்டமி ஸ்கேன் அப்படின்னு ஒரு ஸ்கேன் இருக்குது. இதை நம்ம ஊரில் ரொம்ப காமனாக அனாமலி ஸ்கேன் அப்படின்னும் சொல்கிறாங்க. இது குழந்தைக்கு ஒரு டீட்டெயில்டு தரோ ஜென்ரல் செக்கப் மாதிரி பிஃபோர் பர்த். அதை பற்றின டீட்டெயில்ஸ் நான் அல்ட்ராசவுண்ட் இன் ப்ரெக்னென்சின்ற வீடியோவில் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். வீக் பை வீக் ப்ரெக்னென்சி வீடியோஸ்லையும் நான் அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயில்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ நான் அதை திரும்ப இங்கே ரிப்பீட் பண்ண போகிறது இல்லை. அடுத்தது குளுக்கோஸ் ஸ்க்ரீனிங் டெஸ்ட் அப்படின்னு ஒன்று உண்டு. இது ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ்க்கு செக் பண்ணக்கூடியது. இந்த குளுக்கோஸ் ஸ்க்ரீனிங் டெஸ்ட் 24 வீக்ஸ் ஆஃப் ப்ரெக்னென்சிலேருந்து 28 வீக்ஸ் ஆஃப் ப்ரெக்னென்சிக்கு நடுவில் எப்போ வேணால் பண்ணுவாங்க. வேக்சினேஷன் ஒன்று இருக்குது. எல்லா ப்ரெக்னென்ட் விமெனும் எடுத்துக்க வேண்டிய ஒரு வேக்சினேஷன் இருக்குது. அது டிடாப் அப்படின்னு சொல்கிறாங்க. டெட்டனஸ், டிப்தீரியா, அப்புறம் பெர்டூசிஸ், அதுக்கான வேக்சினேஷன். இந்த பெர்டூசிஸ் அப்படிங்கிறது வூப்பிங் காஃப் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஸோ இந்த வேக்சினேஷன் முக்கியமாக குழந்தைய ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக அம்மாவுக்கு கொடுக்கறது.
இது 27 வீக் ஆஃப் ப்ரெக்னென்சியிலேருந்து 36 வீக்ஸ் ஆஃப் ப்ரெக்னென்சிக்குள்ளே எப்போ வேணால் உங்களுக்கு உங்கள் டாக்டர் வந்து அட்மினிஸ்டர் பண்ணுவாங்க. ஓகே, சிம்டம்ஸ் என்னென்ன இருக்கும் ப்ரெக்னென்சியில் இந்த செகண்ட் ட்ரைமெஸ்டரில்? ஸோ அந்த ஃபஸ்ட் ட்ரைமெஸ்டரோட அந்த சிம்டம்ஸ் எல்லாம் இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கிராஜுவலாக ஈஸ் ஆஃப் ஆக ஆரம்பிக்கும், குறைய ஆரம்பிக்கும். ஏன்னா ஹெச்சிஜி ஹார்மோன் வந்து அந்த பீக்கை ரீச் பண்ணி முடிச்சு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக லெவல் ஆஃப் ஆகி குறைய ஆரம்பிக்கும். அதை பற்றி நம்ம ஹெச்சிஜி ஹார்மோன் இன் ப்ரெக்னென்சி வீடியோவில் பார்த்தோம். ஸோ உங்களுக்கு கொஞ்சம் பசி எடுக்க ஆரம்பிக்கும், கொஞ்சம் பெட்டரான எனர்ஜி இருக்கும், கொஞ்சம் நல்லா ஃபீல் பண்ணுவீங்க. அதை தவிர இந்த செகண்ட் ட்ரைமெஸ்டரில் நீங்கள் உங்கள் வயிறு வந்து க்ரோ ஆகிறத நிறையா பேர் ஃபீல் பண்ண ஆரம்பிப்பீங்க. வயிறோட சேர்ந்து உங்களுக்கு பிரெஸ்ட்ஸோட சைஸும் நிறையா பேருக்கு இன்க்ரீஸ் ஆகும் இன் ப்ரிப்ரேஷன் ஃபார் பிரெஸ்ட் ஃபீடிங். ஸோ அதனால் கம்ஃபர்டபுளான க்ளோத்ஸ் போட்டுக்கிறது ரொம்ப முக்கியம். ஸ்கின் சேஞ்சஸ் நிறையா பேர் பார்ப்பாங்க. இது வந்து மாஸ்க் ஆஃப் ப்ரெக்னென்சின்னு கூட சொல்லுவாங்க. ஃபேஸில் வந்து கொஞ்சம் டார்க்கர் பேச்சஸ் மாதிரி சில பேருக்கு வரலாம், சில பேருக்கு வந்து ஸ்பாட்ஸ் மாதிரி டார்க் கலர் ஸ்பாட்ஸ் மாதிரி வரலாம் திட்டா முகத்தில். இது வந்து ரொம்ப டெம்பரரிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. அதுக்கு பேரே மாஸ்க் ஆஃப் ப்ரெக்னென்சி. ஸோ சில பேருக்கு வந்து அப்படியே க்ளோயிங் பியூட்டிஃபுல் ஸ்கின் இருந்தாலும் சில பேருக்கு இந்த மாதிரி இந்த மாஸ்க் ஆஃப் ப்ரெக்னென்சியும் இருக்கிறது உண்டு. இது வந்து ப்ரெக்னென்சி முடிஞ்சு டெலிவரி ஆன உடனே அது கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு சரியாயிடும். அதே மாதிரி வயிறு மேலே வந்து லீனியா நைக்ரா அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. ஒரு டார்க் கலரில் ஒரு கோடு மாதிரி கிட்டத்தட்ட செஸ்ட்ல இருந்து உங்களுக்கு அந்த பெல்லி பட்டன்லேருந்து பியூபிக் போன் வரைக்கும் உங்களுக்கு அந்த ஒரு லைன் மாதிரி நீங்கள் நோட்டீஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிறையா பேருக்கு வெஜைனல் டிஸ்சார்ஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இந்த செகண்ட் ட்ரைமெஸ்டரில் நோட்டிசபிளாக இன்க்ரீஸ் ஆகலாம். உங்கள் கம்ஃபர்ட்டுக்கு நீங்கள் வந்து பேண்டி லைனர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். குயிக்கனிங் அப்படின்னு ஒரு ப்ராசஸ். அது என்னது? பேபியோட ஃபஸ்ட்டு மூவ்மெண்ட்ஸ் நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க இல்லையா, அதுதான் குயிக்கனிங்னு சொல்கிறாங்க. இங்கே மூவ்மெண்ட்ஸ் ஃபீல் பண்ணுறது வந்து எப்படி இருக்கும்னா ஒரு ஃப்ளட்டர் மாதிரி இருக்கும். ஒரு பட்டாம்பூச்சி வந்து பறக்கும்போது அந்த சிறகு அடிக்குது இல்லையா, அந்த மாதிரி, இல்லை ஏதோ துடிக்கிற மாதிரி, இல்லை கொஞ்சம் ஏதோ வைப்ரேட் ஆகிற மாதிரி சில பேருக்கு ஃபீல் ஆகும். ஒவ்வொருத்தருக்கும் டிஃப்ரெண்ட்டாக அந்த ஃபீலிங் இருக்கும். பட் அந்த ஃபஸ்ட்டு மூமெண்ட் வந்து ஃபீல் பண்ணுறதுங்கிறது வந்து ரொம்ப மேஜிக்கலான ஒரு ஃபீலிங். அண்ட் நீங்கள் வந்து பிட்வீன் 18 to 24 வீக்ஸ்க்கு நடுவில் வந்து பேபியோட இந்த ஃபஸ்ட்டு மூவ்மெண்ட்டுங்கிறது வந்து நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. இந்த பிளட் சர்க்குலேஷனுக்கு உங்கள் உடம்பு வந்து கொஞ்சம் அதிக வேலை செய்ய வேண்டியிருக்கு. அண்ட் இந்த காரணங்களால் சில பேருக்கு ஸ்லைட்டாக டிசீனஸ், லைட்டாக தலை சுற்றுற மாதிரி இருக்கலாம் படக்குன்னு நீங்கள் ஏந்துக்கும் போது, இல்லை படுத்துட்டு இருக்கும்போது டக்குன்னு ஏந்து உட்காந்திங்கன்னா உங்களுக்கு வந்து லைட்டாக தலை சுத்தல் மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ உங்கள் மூவ்மெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்லோ அண்ட் கிராஜுவலாக இருக்கணும். நிறைய பேர் படுத்துட்டு இருக்கும்போது லெக் கிராம்ப்ஸ் ஃபீல் பண்ணுவாங்க. எஸ்பெஷலி நீங்கள் தூங்குகிற டைமில் உங்களுக்கு சடனாக காலை பிடிச்சி இழுக்கிற மாதிரி இருக்கும். அந்த லெக் கிராம்ப்ஸுங்கிறது வந்து ரொம்ப காமன் ப்ரெக்னென்சியில். இது ஒரு காமன் சிம்டம் செகண்ட் ட்ரைமெஸ்டர்லேருந்தே நிறைய பேர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது. அதுக்கு ஒரு ஸ்ட்ரெச் ஒன்று இருக்குது. இப்படி வாலில் இருந்து 2 feet தள்ளி நின்றுட்டு வால் மேலே 2 கையையும் வச்சுட்டு முன்னாடி மூவ் பண்ணி ஸ்ட்ரெச் பண்ணி 10 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணணும், அப்புறம் 5 செகண்ட்ஸ் ரிலாக்ஸ் பண்ணணும். இந்த மாதிரி 3 times பண்ணணும். அந்த ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைசஸ் நீங்கள் பண்ணிக்கலாம் பிஃபோர் பெட் டைம். இது கூடவே சேர்ந்து வேறு என்னென்ன விஷயங்கள் வந்து ஹெல்ப் பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நேரம் உட்கார்ந்துருக்கிறது, இல்லை ரொம்ப நேரம் ஒரே பொசிஷனில் இருக்கிறது, இல்லை ரொம்ப நேரம் நிற்கிறது, அதெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணணும். அதை தவிர நீங்கள் டியூரிங் த டே கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கிறது ஹெல்ப் பண்ணும். ரெகுலர் எக்ஸசைஸ் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அண்ட் இந்த பர்டிகுலர் ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ் லெக் கிராம்ப்ஸ்க்காகவே உள்ளது. இது நீங்கள் பிஃபோர் பெட் டைம் பண்ணிட்டு படுக்கும்போது அந்த லெக் கிராம்ப்ஸை நீங்கள் ஈஸியாக மேனேஜ் பண்ணலாம். அப்படியும் லெக் கிராம்ப்ஸ் வந்ததுன்னா மசாஜ் இல்லைனா எழுந்து நிற்கிறது, இல்லைனா உங்கள் பாதத்தை ஃப்ளெக்ஸ் பண்ணுறது, ஹாட் வாட்டர் ஒத்தடம் அந்த மாதிரி நீங்கள் காலுக்கு கொடுக்கலாம். தூங்கும்போது கண்ணா பின்னான்னு கனவு வர்றதும் ரொம்ப காமனான ஒரு விஷயம். இதை பற்றி நிறையா பேர் பேசுகிறது இல்லை. பட் கனவு வந்து சில சமயம் உங்களுக்கு ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணக்கூடியதாக இருக்கும். இல்லைனா சில மூட நம்பிக்கைகள் இருக்கவங்க அதனால் ரொம்ப தூரம் அப்செட் ஆக ஆரம்பிச்சுடுவாங்க. எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு பதட்டம் ஆவாங்க. அதனால் நீங்கள் எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம்,
ரொம்ப வியர்டான, ஸ்கேரியான, பயம்புறுத்துற மாதிரி, இல்ல ஏதோ கெட்டது நடந்துட்ட மாரி, இல்ல உங்களுக்கு ஏதோ ஆகுற மாரி, இல்ல பேபிக்கு ஏதோ ஆகுற மாரி, இந்த மாரி வரக்கூடாத கனவு எதுவோ அதெல்லாம் கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது எதனால அப்படிங்கிற காரணம் தெரியல. பட் இது ரொம்ப ஒரு நார்மலான, காமனான ஒரு விஷயம். அதனால அதுக்கு தேவையில்லாத அர்த்தங்கள் கண்டுபிடிச்சு நீங்க பயப்பட வேண்டியதில்ல. இன்க்ரீஸ்ட் பிளட் வால்யூம்னால இந்த பிரெக்னன்சி ரைனைட்டிஸ்னு ஒண்ணு சொல்றாங்க. இந்த கன்ஜெஷன் இருக்க மாதிரி, எப்பவுமே மூக்கு அடைச்சிருக்கிற மாதிரியே, சளி பிடிச்சிருக்க மாதிரியே ஒரு ஃபீலிங் இருக்கும். கொஞ்சம் அனாயிங்கான ஒரு சிம்டம் தான் அது. பட் அதை பத்தி நீங்க எதுவும் பண்ண முடியாது பேசிக்கா. அது ரொம்ப காமன் பிரெக்னன்சிலன்னு புரிஞ்சுக்கோங்க. தேவைன்னா அந்த சலைன் வாட்டர் டிராப்ஸ் இருக்கும் இல்லையா, நேசல் டிராப்ஸ்னு சொல்லிட்டு சலைன் டிராப்ஸ்னு விற்கும். அந்த மாதிரி டிராப்ஸ் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் உங்க கம்ஃபர்ட்டுக்கு. அதே மாதிரி இன்னொரு பெஸ்கி சிம்டம் தான் ப்ளீடிங் கம்ஸ். நிறைய பேருக்கு ஈறுகள் இருக்குல்ல, பற்கள் அண்ட் ஈறுகள், அந்த ஈறுகள் இந்த கம்ஸ்னு சொல்றோம் இல்லையா வாயில, அது வந்து ப்ரஷ் பண்ணும்போது எக்கச்சக்கமா ப்ளீட் ஆகுற மாதிரி இருக்கலாம். ஏன்னா எகெயின் அந்த கம்ஸ் எல்லாம் வந்து சாஃப்ட் ஆகிடும் அண்ட் ஒரு மாதிரி ஸ்பஞ்சியாக சாஃப்டாக இருக்கிறதால சென்சிட்டிவாக இருக்கிற மாதிரி ஆகிடும். அண்ட் நீங்கள் ரெகுலராக ப்ரஷ் பண்ணுற மாதிரி பண்ணும்போதே என்னடா இது இவ்வளோ பிளட் வருது கம்ஸில் அப்படின்ற மாதிரி இருக்கலாம். உடனே பயந்துடாதீங்க, அது காமன். நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு சாஃப்ட் பிரிசில்ஸ் இருக்கக்கூடிய டூத் ப்ரஷ்க்கு மாறிட்டு ரொம்ப ஜென்டிலாக ப்ரஷ் பண்ணுங்கள் ட்வைஸ் டெய்லி. அண்டு நீங்கள் வந்து சால்ட் வாட்டர் வச்சு நீங்கள் வாயை வந்து ரின்ஸும் பண்ணிக்கலாம். ரவுண்ட் லிகமெண்ட் பெயின் அப்படின்னு ஒன்று இருக்குது. இது எதனால் வருது அப்படின்னா, அந்த யூட்டரஸ் வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக க்ரோ ஆக ஆரம்பிக்குது, சைஸில் பெருசாக ஆரம்பிக்குது. யூட்ரஸ் க்ரோ அண்ட் ஸ்ட்ரெச் ஆகும்போது அதை சப்போர்ட் பண்ணக்கூடிய சுற்றி இருக்கக்கூடிய அந்த மசில்ஸ் இருக்கு இல்லையா, அந்த யூட்டரஸை கரெக்டான பொசிஷனில் ஹோல்ட் பண்ணக்கூடிய அந்த மசில்ஸ், அதெல்லாம் வந்து கொஞ்சம் ஏக்கி ஆகலாம், கொஞ்சம் லூசன் ஆகலாம். அண்ட் அதனால் வரக்கூடிய ஒரு டல் ஏக், ஒரு பெயின், அதுதான் வந்து ரவுண்ட் லிகமெண்ட் பெயின். சில பேர் வந்து அந்த பெயின் ஒரு ஷார்ப் பெயின் மாதிரி இருக்குது, சுளிர்னு இருக்க மாதிரி இருக்குது திடீர்னு, இல்லை சுருக்குன்னு குத்துற மாதிரி இருக்குது, அப்படி கூட சொல்கிறாங்க. ஸோ இந்த ரவுண்ட் லிகமெண்ட் பெயின் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம். பிராக்ஸ்டன் ஹிக்ஸ் கான்ட்ராக்ஷன்ஸ், இது என்னன்னா ப்ராக்டிஸ் கான்ட்ராக்ஷன்ஸ் அப்படின்னு சிம்பிளாக சொல்கிறாங்க. பேசிக்காக உங்களோட யூட்ரஸ் வந்து இந்த மாதிரி ஒரு டைட் ஆகிற மாதிரி, அந்த யூட்ரஸ் வந்து கல் மாதிரி ஆகிற மாதிரி இருக்கும் ஃபார் அ ஃபியூ செகண்ட்ஸ் அண்ட் தென் அதுக்கப்புறம் ரிலாக்ஸ் ஆகிடும். இதுதான் வந்து ப்ராக்டிஸ் கான்ட்ராக்ஷன்ஸ். ஸோ பேசிக்காக யூட்ரஸ் வந்து கான்ட்ராக்ஷன்ஸை ப்ராக்டிஸ் பண்ணுது. ஆனால் நிறைய நேரம் இது வந்து பெயின்லெஸ்ஸாக இருக்கும். இப்போ இது லேபர் பெயினா அப்படின்னு சொல்லி நீங்கள் பயப்பட தேவையில்லை. ஏன்னா இந்த பிராக்ஸ்டன் ஹிக்ஸ் கான்ட்ராக்ஷன்ஸ் வந்து பெயின்ஃபுல்லாக இருக்காது மோஸ்ட் ஆஃப் த டைம். சில பேருக்கு லைட்டாக ஒரு டிஸ்கம்ஃபர்ட் மாதிரி இருக்கலாம், அது அந்த மாதிரி ஆகும்போது, அந்த யூட்ரஸ் டைட் ஆகும்போது. அதை தவிர முக்கியமாக நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்த பிராக்ஸ்டன் ஹிக்ஸ் கான்ட்ராக்ஷன்ஸ் வந்து இன்டென்சிட்டியில் அதிகமாயிட்டே போகாது, இருக்க இன்டென்ஸ் ஆகிட்டே போகுது, ஜாஸ்தி ஆகிட்டே போகுதுன்னு இருக்காது, ரெகுலர் பேட்டர்னில் இருக்காது. எப்போ வேணால் வரும், டியூரிங் த டே நைட்டு, எப்போ வேணால் ரேண்டமாக வரும். யூஸ்வலாக வந்து ஒரு நிமிஷம் வரைக்கும் கூட அந்த மாதிரி டைட்டாக இருக்கிற மாதிரி இருக்கலாம் யூட்ரஸ், ஆனால் அதுக்கப்புறம் ரிலாக்ஸ் ஆகிடும். இது வந்து ரேண்டமாக இருக்கும், ஒரு ரெகுலர் இன்டர்வல்ஸில் வருது, இல்லை பெயின் அதிகமாகிட்டே போகுது, அந்த மாதிரிலாம் இருந்தால் அது வந்து லேபர் பெயின் அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு உடனே ஹாஸ்பிட்டல் போயிடணும். ஹார்ட் பர்ன், நெஞ்செரிச்சல் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, ஹார்ட் பர்னை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த க்ரோயிங் யூட்ரஸ் வந்து உங்களுக்கு டயஃப்ராமை மேலே புஷ் பண்ணுது அண்ட் அதனால் வயிறோட கெப்பாசிட்டி வந்து உங்களுக்கு கம்மியாயிரும். ஹார்ட் பர்ன், இந்த நெஞ்செரிச்சலுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, கொஞ்சம் கொஞ்சமாக அடிக்கடி சாப்பிட்றது அந்த மாதிரி பண்ணலாம். ஏர்லியாக டின்னர் எடுத்துக்கோங்க. அது தவிர நீங்கள் சாப்பிட்ட உடனே ஒரு 2 பாதாம் வந்து நீங்கள் சியூ பண்ணுங்கள். சாப்பிட்டு முடித்த உடனே ஒரு 2 பாதாம் எடுத்து வாயில் போட்டு நல்லா மென்று சாப்பிடுங்க. சில பேருக்கு அது ரிலீஃப் கொடுக்குது. இன்னும் சில பேர் வந்து பப்பாளி பழம் இருக்கு இல்லையா, அதில் 2 பீஸ், ஸோ 2 குட்டி பீஸ் பப்பாயா வந்து நீங்கள் சாப்பிட்ட உடனே எடுத்து சாப்பிட்டீங்கன்னா அது வந்து உங்களுக்கு ஹார்ட் பர்னை கம்மி பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த 2 டிப் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஒர்க் ஆச்சுன்னா அது கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோட 15 மினிட் லிமிட் முடிய போகுது. ஸோ மற்ற சிம்டம்ஸ் செகண்ட் ட்ரைமெஸ்டரோடது அடுத்த வீடியோவில் கண்டினியூ ஆகும். ஸோ ஆஸ் அ பார்ட் 2 வீடியோ இந்த சிம்டம்ஸ் அண்ட் மற்ற விஷயங்கள்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். Until then, take care.